இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள், நம்முடைய சென்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய காதிலே கேட்டல், கண்ணாலே பார்த்தல், மூக்காலே நுகர்தல், நாவினாலே அந்த சுவையை உணர்தல், இந்த மாதிரியான பல விஷயங்களை நாம் எப்படி வாழ்க்கையிலே in our day-to-day conversation, how we can use these verbs in the present continuous tense அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஒரு பெரிய ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திலே மரங்கள் இருக்கின்றன. அந்த மரங்களிலே பறவைகள் இருக்கின்றன. அந்த பறவைகள் பாட்டு பாடிக்கொண்டு இருக்கின்றன. அதை நீங்கள் கேட்கிறீர்கள். அதை எப்படி ஆங்கிலத்திலே நீங்கள் சொல்ல போகிறீர்கள்? How are you going to say? How are you going to speak in English? This particular incident, this particular situation, how are you going to speak in English? I can hear. I can hear. இப்ப நம்ம எதை பத்தி பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த ஹியர் அப்படிங்கிற இந்த verb, காதால் கேட்டல் என்ற இந்த verb, how it can be used in the present continuous tense. இதை நம்ம யூஸ் பண்ணலாமா, பண்ண வேண்டாமா, பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, அப்படி பண்ணினா எப்படி மீனிங் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஐ கேன் ஹியர், என்னால் கேட்க முடிகிறது. கேன் அப்படின்னா என்ன? முடிகிறது. கேட்க முடிகிறது. கேட்க முடிகிறது. என்னால் கேட்க முடிகிறது. என்னால் கேட்க முடிகிறது. ஐ கேன் ஹியர். என்ன கேட்க முடிகிறது உங்களால? மரங்கள் இருக்கின்றன. அந்த மரத்திலே பறவைகள் இருக்கின்றன. பறவைகள் பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றன. ஐ கேன் ஹியர் த பேர்ட்ஸ். ஐ கேன் ஹியர் த பேர்ட்ஸ். பறவைகள் என்ன பண்ணுகிறது? பறவைகள் என்ன செய்கின்றன? பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றன. சிங்கிங். Birds singing. I can hear the birds singing. சொல்லுங்க. I can hear the birds singing. I can hear the birds singing. பறவைகள் பாடல் பாடுவதை என்னால் கேட்க முடிகிறது. என்னால் கேட்க முடிகிறது. பறவைகள் பாடுவதை என்னால் கேட்க முடிகிறது. இது ரைட் சார். ஐ கேன் ஹியர் த பேர்ட்ஸ் சிங்கிங். இது கண்டினியூஸ் டென்ஸ்ல இல்ல. இப்ப நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி சொல்லலாம்? சொல்ல முடியுமா, முடியாதா, அது மீனிங்ஃபுல்லா இருக்குமா, இருக்காதா அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். I can hear the birds singing. பறவைகள் பாடுவதை என்னால் கேட்க முடிகிறது. This is okay. Right. இந்த சென்டென்ஸ் பாருங்க. I am hearing. இதுதான் present continuous. I am hearing. I am hearing the birds singing. I am hearing the birds singing. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பறவைகள் பாடுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த ஹியரிங் அப்படிங்கிறது வராது. ஐ கேன் ஹியர் அப்படிங்கிறது வரும், ஆனா ஐ எம் ஹியரிங் அப்படிங்கிற இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நம்ம இதுல பயன்படுத்த முடியாது. அது கொஞ்சம் அப்படியே நெருடலா இருக்கு. அதை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. கண்ணால அதை பார்க்க முடியாது. அதனால கண்டினியூஸ் டென்ஸ் வராது என்று சொல்லப்படுவதன் காரணமாக யூ ஆர் நாட் யூசிங் திஸ். யூ ஆர் நாட் யூசிங் திஸ். அதை எப்படி சொல்லுவோம்? ஐ கேன் ஹியர் த பேர்ட்ஸ் சிங்கிங். சொல்லுங்க. ஐ கேன் ஹியர் த பேர்ட்ஸ் சிங்கிங். பறவைகள் பாடுவதை என்னால் கேட்க முடிகிறது. ஐ எம் ஹியரிங் த பேர்ட்ஸ் சிங்கிங். அப்படி சொல்றதை விட எப்படி சொல்லலாம் நம்ம? ஐ கேன் ஹியர் த பேர்ட்ஸ் சிங்கிங். ஐ கேன் ஹியர் த பேர்ட்ஸ் சிங்கிங். ஐ எம் ஹியரிங் த பேர்ட்ஸ் சிங்கிங் அப்படின்னு சொல்றது ரொம்ப அது ஆடா இருக்கு. புரியுதா அப்போ உங்களுக்கு? லைக் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்ப் லைக். நான் ஐஸ்கிரீம் விரும்புகிறேன். ஐஸ்கிரீமை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா? ஐஸ்கிரீமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத பிரசன்ட் கண்டினியூஸ்ல எப்படி சொல்லுவீங்க? இந்த லைக்கை பயன்படுத்தி பிரசன்ட் கண்டினியூஸ்ல எப்படி சொல்லுவீங்க? திங்க் பண்ணி வைக்கிறீங்களா? யோசிச்சு வைக்கிறீங்களா? நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்ப்போம்.